என்ன? சென்னாக்கல் பாளையம். சென்னாக்கல் பாளையம். ஆமாம். தாராபுரம் அருகே உள்ள சென்னாக்கல் பாளையம். எத்தனை ஏக்கர் இடம்? 3 ஏக்கர் இடம். கிணறு மட்டும்தான் இருக்குது. கிணறு ஆழம் அளவு 60 அடி ஆழம் தான் கிணறு. அதை வச்சு தான் இவ்வளோ தென்னை வச்சுருக்காரு. முருங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மேல்மட்டம் காஞ்சி போயிட்டு அதனால் போர்வெல் போட விரும்புகிறாரு. இது வரைக்கும் அவர் போர்வெல் போடலை. ஆனால் பைப் லைன் எல்லா பக்கமும் பைப் லைன் கிடக்கு. இது பைப் லைன் எபைட்டா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா பைப் லைன் எபைட்னாலே அது நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துடுது. இந்த நேரத்தில் இந்த காலநிலையில் நிறைய தண்ணி வளம் இருக்க வாய்ப்பு இல்லை. அரை இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி வரலாம். அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணணும். 3 இன்ச்சு 4 இன்ச்சு தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்தால் நம்ம நிச்சயம் அது பைப் லைன் எபைட்டாக தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா பூமியில் வந்து பைப் லைன் போடாத காடே கிடையாது. இந்த டெக்னாலஜியோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பைப் லைன் எல்லாம் தூக்கி தண்ணி இருக்க மாதிரி காமிச்சு ஏமாற்றோம். செப்டி டேங்கு, தண்ணி தொட்டி, கிணறு அப்பளத்தையும் தூக்கி எல்லாம் தண்ணி இருக்க மாதிரி காட்டி ஏமாற்றோம். அதில் மட்டும் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். லைனில் 20.50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இதில் வந்து 2 மட்டம், அதாவது 350 அடிக்குள்ளே ஒரு மட்டம், அதுக்கு அடுத்து 800 அடிக்குள்ளே ஒரு மட்டம். இந்த 2 மட்டம் ரொம்ப சாதாரண மட்டம். ஒரு அரை இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே உள்ள ஈல்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்ப்ரஸருக்கு ஓடும். இதில் பைப் லைன் எபைட்டா எதுவுமே இல்லை. வாங்க மேற்க நோக்கி 2வது ஸ்கேன். 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 2 மட்டம் ஒரு 300 அடிக்குள்ளே, அதாவது அநேகமாக அது 100 அடிக்குள்ளேயே ஒரு ஈரப்பதம், ஒரு சகதி லைட்டாக வரலாம். அதுக்கு கீழே 600 அடிக்குள்ளே, அதிகப்படி 800 அடி வரைக்கும் முயற்சி பண்ணலாம். அந்த 2வது மட்டம் போகும்போது புகை அடங்கணும் கம்ப்ளீட்டாக. மேற்க நோக்கி 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. அதுலேயே 2 மட்டம் இருக்குது. ரொம்ப சுமாராக இருக்குது. அது 1வது ஸ்கேன் அடையாளத்தை விட ரொம்ப சுமாராக இருந்தாலும் அதில் அடையாளம் வைக்கல. இது 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 3வது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை மேற்க. அதனால் அந்த ஸ்கேனை அதோடு நிப்பாட்டிட்டு இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் அதே அளவில் இருந்து இது 4வது ஸ்கேனு மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து 300 அடிக்கு கீழே ஒரு சுமாரான ஒரு மட்டம் இருக்குது. மேல் மட்டம்லாம் காஞ்சி போயிட்டு. இது 6வது ஸ்கேன், கிழக்கு எல்லை முடியுது. 5வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. பாறை உட்சரிவு, அதாவது டிப்பிங்னு சொல்லக்கூடியது. டிப் ஆங்கிள் கரெக்டாக அருமையாக தெரியுது இந்த கிணத்துல. தென்கிழக்கு நோக்கி பாறை உட்சரியுது. இங்கே பாறை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு. இந்த மாதிரி உட்சரிவு இருக்க போய் தான் இங்கே ஆழத்தில் போய் ஏதாவது ஒரு மட்டம் கிடைக்கும். இந்த கிணத்தினுடைய மேல் அடுக்கில் ஒரு பாறை, ஒரு பெக்மெண்டைட்டுங்கிற டைப் ஆஃப் ராக் வந்து டிப்பிங் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட். அதனால் இந்த கிழக்கு ஒரு இடத்துக்கு மூலையிலேருந்து கடைசி ஃபைனல் ஸ்கேன் 8வது ஸ்கேன் நடக்கு. 1000 அடி ஆழத்துக்கு 1வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு மட்டம் இருக்குது 600 அடி ஆழம் போல். 2வது ஸ்கேனு ரொம்ப சுமாரான மட்டம், இது அடையாளம் வைக்கலை. 3வது ஸ்கேனு அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேனு ரொம்ப சுமாரான ஒரு மட்டம் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. 6வது ஸ்கேனு கிணத்துக்கு நேராக உள்ள பாயிண்ட்டு, அதனுடைய எபைட்டால் வந்த ரிப்போர்ட் இது அடையாளம் இல்லை. 7வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. இந்த 8வது ஸ்கேனில் 1000 அடிக்கு ஆழத்துக்குள்ள ஒரு மட்டம் இருக்குது. 1வது ஸ்கேன்லேயும் 8வது ஸ்கேன்லேயும் போர்வெல் போட்டால் ஒரு கம்ப்ரஸர் ஓடுற அளவுக்கு ஒரே ஒரு மட்டம் உள்ள பாயிண்ட் இருக்குது. குறைந்தபட்சம் 600, அதிகபட்சம் 900 அடி ஆழம் வரைக்கும் போர்வெல் போடலாம்.